Hello friends, welcome to JJ Studies. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நாளைக்கு தமிழகத்துல பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையா இல்லையா அப்படினு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அத பத்தின full details தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலுக்கு subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell பட்டனை click பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்த அப்டேட்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ தமிழகத்துல தொடர்ந்து 3 நாட்களா மழையானது பெஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வருகின்ற அடுத்த 3 நாட்களுக்குமே கனமழையானது இருக்கும். வானிலை மையத்திலிருந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது தமிழகத்துல 29 மாவட்டங்கள்ல மழையானது இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுல எந்த மாவட்டங்கள்ல அதிக மழை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்ல கனமழையானது இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா சனிக்கிழமை தீபாவளிக்கு விட்ட லீவை காம்பன்சேட் பண்றதுக்காக பள்ளி மற்றும் கல்லூரிகள் செயல்படும் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை சார்பில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் வானிலை ஆய்வு மையத்திலேருந்து என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கனமழையானது இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்குமே நிறைய மாவட்டங்களில் மழை விட்டு விட்டு பெஞ்சிட்டு தான் இருந்தது. ஸோ இந்த மாவட்டங்களில் நாளைக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகள் செயல்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இன்று இரவு கனமழையானது இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மழை தொடர்ந்து பெய்ந்தால் நாளைக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு கண்டிப்பாக விடுமுறை அறிவிப்பு வெளியிடப்படும். ஸோ அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், மதுரை, ராணிப்பேட்டை, சிவகங்கை, திருவள்ளூர், திருச்சி, அரியலூர், கோவை, கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களில் கனமழையானது இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உங்கள் மாவட்டத்தில் இப்போ மழை இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு மட்டும் இல்லாமல் அடுத்த 3 நாட்களுக்கு மிக கனமழை இருக்கும் புயல் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கான விடுமுறை அப்டேட்டை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். எந்தெந்த மாவட்டத்துக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாக இருக்குது அப்படின்றத அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.